விஜய் கட்சி தொடங்கியதால் திமுகவிற்கு கவலை இல்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் தனியார் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன ஷோரூம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அத்துடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட 2 எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப எலக்ட்ரிக் வாகனங்கள் பெருகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது புதிதாக 2 மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக அரசின் பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என பாமக தலைவர் ராமதாஸ் கூறியிருப்பது ஒரு புள்ளி விவர குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தற்போது இந்த அளவிற்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திமுக தான். நாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றன. அதே போலத்தான் நடிகர் விஜயும் கட்சி தொடங்கியிருக்கிறார். திமுக வளர்ந்த கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. எனவே விஜய் போன்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பதால் திமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை. எங்களது வெற்றி நடை தொடரும். கடந்த ஆண்டை விட தமிழகத்திற்கு கூடுதலாக 10 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு கண்டிப்பாக பால் தட்டுப்பாடு வராது என்று தெரிவித்தார்.